அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு மதிப்பெண் அடிப்படையில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறோம். கொஸ்டின் பாருங்க, அன்றே ஒளிய விடல் என வள்ளுவர் எதனை குறிப்பிடுகின்றார்? தமிழ் இலக்கியத்துல திருக்குறள்ல ஒரு 10-12 கொஸ்டின் 200 கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்போ இந்த கொஸ்டின் திருக்குறள்ல இருந்து கேட்டிருக்காங்க. அன்றே ஒளிய விடல் அப்படின்னு பார்க்கும்போது இது எதுல இருந்து வந்திருக்கு அப்படின்னாக்க 113வது குறட்பாக்கள்ல இருந்து வந்திருக்கு. என்ன சொல்றதுன்னா இப்படி நடுவுநிலைமையில இருந்து வந்திருக்கு நமக்கு. நன்றே தரினும் நடுவு இகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் அப்படின்றதான் இந்த 113வது குறள். அப்படி பார்க்கும்போது நடுவு நிலையை கடந்து உண்டாகும் செல்வம் தான் நம்ம என்ன பண்ணோம்னா அன்னைக்கே நம்ம பாத்தீங்கன்னா அதை விட்டுறணும். அன்றே அதை ஒழிச்சு கட்டினா அழிச்சிடணும். நடுவு நிலையை விட்டுட்டு சரிங்களா? அப்ப பார்க்கும்போது நடுவுநிலை கடந்து உண்டாகும் செல்வம் என்பதுதான் நமக்கு ஆன்சரா வரும். மற்ற ஆன்சர்லாம் பாருங்க. அன்றறிவாம் என்ன அறம், என்ன அறம் அப்படின்னு கொடுக்குறாங்க. வினை பகை என்று இரண்டின் எச்சம், அதுவும் நமக்கு தவறாதான் இருக்கும். வினை பகை அப்படின்லாம் வராது. முடிவும் இடைவூறும் அறிந்த செயல் எதுவுமே நமக்கு பொருந்தாது. அன்றே ஒளிய விடல் என்று சொல்லும் போது நடுவுநிலையை கடந்து நடுவுநிலையை விட்டுட்டு நம்ம நியாயத்தை விட்டுட்டு வரக்கூடிய அந்த செல்வத்தை நம்ம என்ன பண்ணணும், அன்னைக்கே நம்ம அதை விட்டுறணும். அப்ப ஆப்ஷன் பாத்தீங்கன்னா சி தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.